வெல்கம் டு ஆசான் அகாடமி. ஓகே, இன்னைக்கு குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம் வந்து நடந்திருந்தது. அதோட பொதுத்தமிழ் ஆன்சர் கீ டிஸ்கஷன் வந்து நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே, கொஸ்டின் பேப்பர் வந்து எப்படி இருந்தது? கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்துச்சு, சில இடங்களில் வந்து டஃப்பாக இருந்தது. டஃப்பாக அப்படிங்கிறது இந்த சென்ஸ் எப்படி? அது வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணுற மாதிரியான கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா, டைரெக்டாக இல்லாமல் கொஞ்சம் யோசித்து ஆன்சர் பண்ணுற மாதிரியான கேள்விகள் நிறையவே இருந்தது. அது போக உவமைகள், பொருள்கள், இது எல்லாமே வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. கரெக்டாக? சரி, எதுக்குமே வரி பண்ண வேண்டாம். கரெக்டான ஆன்சருக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ ஸ்பீடாக வந்து பார்த்துடலாம். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான கேள்விகள் வரும். நம்மளோட கொஸ்டின் பேப்பர் படி இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையை தெரிவு செய்கன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? இதோட சரியான விடை பாருங்க. ஐ அப்படிங்கிறதோட சரியான விடை என்னது? நுண்மை. ஓ அப்படிங்கிறது கொன்றை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து ஔ அப்படிங்கிறது பூமி அப்படின்னு சொல்லுவோம். நூனா யானை. அப்போ சரியான விடை என்னது? ஆன்சர் வந்து டி ஆன்சர். ஓகேங்களா? சரி, நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து சில இதில் என்னன்னா, இந்த கோல் அப்படிங்கிறதோட மீனிங் என்னன்னா அம்புன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த கோளுக்கான விடை என்னன்னா வலுவளப்பு. அடுத்து இந்த கோளுக்கு வந்து இடையூறு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மேக்சிமம் என்ன, கோல் கோல் ரெண்டுக்குமே வந்து இந்த வலுவழுப்பு இடையூறு இருக்கிறதுனால ஆன்சர் வந்து நம்ம இதை சூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த கோலோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்பு. ஓகே, அதனால என்ன கீ கொடுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் டவுட்டு தான். பார்க்கலாம் நெக்ஸ்ட். அடுத்தது 143 ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்ய. வியாழம் வியாழம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட சரியான விடை என்னன்னா பாம்பு. அடுத்து வியாழம்ங்கிறதுக்கு எக்ஸாக்டான சரியான விடை புலி. சரிங்களா? அப்போ பி ஆன்சரா வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் தான். ஏஸ்தட்டிஷியன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்ன அப்படின்னு வந்து கேட்கப்பட்டிருக்கு. இதோட சரியான விடை என்னன்னா அழகு கலைஞர். ஆன்சர் டி, டைரக்ட் கொஸ்டின். அடுத்தது பிழைகளற்ற தொடரை தேர்வு செய்க. மட்டுவார் குழலி மணத்தக்காளி பொரியல் செய்தால். இந்த இதுலயே நமக்கு அடிபட்டு போயிருதா? அதனால இது வந்து வரவே வராது. அப்போ மீதம் இருக்கக்கூடிய 3 பொரியல்ல ஏதோ ஒன்று வரும். அப்போ செகண்ட் மட்டுவார் குழலி இந்தலி வராது. அதனால இதுவும் தவறு, இதுவும் வராது, இதுவும் தவறு. அப்போ சரியான விடை என்னதுப்பா? மட்டுவார் குழலி மணத்தக்காளி பொரியல் செய்தால். இதுதான் வந்து சரியான விடை. அடுத்தது 145க்கு சி ஆன்சர். நெக்ஸ்ட் 146 மரபு சொற்களை பொறுத்துக. இது வந்து என்னன்னா நம்ம அடிக்கடி படிச்சிருக்கோம். ஆனால் 2 இது வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்கு. கரெக்டா? நமக்கு தெரியும், ஆனால் சரியான விடை நமக்கு இருக்கு. ஆனால் நமக்கு வந்து தெரியாத ஒரு விடையா இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னது? எலி, எலிக்குட்டி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து யானை கன்று, குதிரையை வந்து மரின்னு சொல்லுவோம். நாய் வந்து குருளை. சரிங்களா? சரியான விடை என்னது? 3 4 2 1. ஆன்சர் சி ஆன்சர். 146 ஆன்சர் சி. அடுத்தது எதிர் சொல் கேட்டிருக்கிறாங்க. 146 கேளார். கேளார் அப்படிங்கிறதுக்கு சரியான விடை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேட்டார். ஆன்சர் சி. கேளாருக்கு சரியான விடை கேட்டார். அடுத்தது அகலாது என்பதன் எதிர் சொல். கேள்வியை பார்த்துக்கோங்க. எதிர் சொல் வந்து கேட்டிருக்காங்க. அகலாது அப்படிங்கிறதோட எதிர் சொல் வந்து விலகாது. ஆன்சர் ஏ ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 149 பிரித்தெழுதுக. இது அடிக்கடி நம்மளோட டெஸ்ட் பேட்ச்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக கரெக்டாக அட்டன் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி நம்மளோட புக்லையும் வந்து இதோட கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். கரெக்டா? கண்டெடுக்கப்பட்டு உள்ளன அப்படிங்கிறதுக்கு கண்டு பிளஸ் எடுக்கப்பட்டு பிளஸ் உள்ளன. ஆன்சர் வந்து ஏ ஆன்சர். 149க்கு ஆன்சர் வந்து ஏ. அடுத்து 150 பாகற்காய். பிரித்தெழுதுக கேட்டிருக்காங்களா? பிரித்தெழுதுக்கு என்ன சொல்லணும்? ஆன்சர் சி, பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி நம்மளோட டெஸ்ட்ல வந்து கேட்டிருந்தோம் இல்லையா? அடுத்தது 151 என்ன கேட்டிருக்காங்க? வாழ வேண்டுமெனில் தொழில்கள் வளர வேண்டுமையா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் தான். என்ன ஆன்சர்? கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. ஆன்சர் டி. 151க்கு ஆன்சர் டி ஆன்சர். நெக்ஸ்ட் பொறுத்துக. ஒரு அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்களில் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுல வந்து அடிக்கடி நம்ம கேட்டிருக்கிறது என்னன்னா ஸ்லேடை மன்னர். ஸ்லேடை மன்னர் அப்படிங்கிறது ஜெகநாதன். இதை வச்சே நம்ம வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸ்லேடை மன்னர் ஜெகநாத். அப்போ டிக்கு வந்து 3. அப்போ டைரக்டா என்னது? சி ஆன்சர். 152க்கு ஆன்சர் சி. புலவர் சிங்கம் அப்படிங்கிறது நக்கீரர். அடுத்து தற்கால அகத்தியர் வெள்ளை வாரணன். 3வது இலக்கண தாத்தான்ங்கிறது வேணுகோபாலன். லாஸ்ட் உள்ள ஸ்லேடை மன்னர் அப்படிங்கிறது நக்கீரர். சரி, ஜெகநாதன். ஓகேவா? ஆன்சர் வந்து சி ஆன்சர். 152 ஆன்சர் சி.
அடுத்தது ஆலாபனை என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு வந்து கேட்கப்பட்டிருக்கு. அதோட சரியான விடை என்னது? அப்துல் ரஹ்மான். டைரக்ட் கொஸ்டின். நம்மளோட புக்லேயே வந்து இந்த கேள்வி வந்து இந்த கொஸ்டின் இருக்கு இல்லையா, அதனால ஆன்சர் அப்துல் ரஹ்மான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எதிர்த்த பகையை இலைதாய போல்தே கதித்து கலை என்பதில் இடம்பெறும் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதோட பொருள் என்ன அப்படின்னா தனிமரம் காடாதல் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரிகள் எல்லாருமே வந்து தன் வசப்படுத்தி அவர்களையும் தன்னோடு இணைத்து தனிமரமாக நிற்காமல் தனிமரம் தோப்பாகாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதுல வந்து தனிமரம் என்னாகாது காடாவது இல்லை அப்படிங்கிற ஒரு பொருளை தர்ற மாதிரியான கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கு. சரிங்களா? சரி, சரியான விடை பி ஆன்சர். 154க்கு ஆன்சர் பி. அடுத்து புலம் மிக்கவரை புலமை தெரிதல் புலம் மிக்கவர்க்கே புலனாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்பாடல் அடிகள் உணர்த்தும் பழமொழி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னது? பாம்பின் கால் பாம்பறியும் அப்படிங்கிறது தான் இதோட சரியான விடை. ஆன்சர் வந்து பி ஆன்சர். அப்போ அறிவுள்ளவர்களுக்கே அறிவுள்ளவர்கள் கூறிய விஷயங்கள் வந்து தெரியும், அறிவில்லாதோருக்கு புரியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த பொருளை உள்ள வச்சு தான் வந்து இந்த கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கு. சரியா? அப்போ சரியான விடை பாம்பின் கால் பாம்பறியும். அதே மாதிரி கல்வி கற்றவர்களுக்கே அவர்கள் கூறும் விஷயங்களும் வந்து புரியும், அறிவுள்ளவர்களுக்கே அவர்கள் கூறிய விஷயங்கள் புரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உள்ளே வந்து பொதிந்து வைத்து இந்த பாடலடிகள் வந்து எழுதப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி பார்க்கலாமா? தந்தீமை இல்லாதார் நட்டவர் தீமையும் எந்தீமை என்றே உணர்வதாம் தொடர்புடைய பழமொழி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒருவர் பொறை இருவர் நட்பு. ஆன்சர் டி ஆன்சர். அடுத்த கேள்வி. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடும்பு பிடி போல அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடும்பு பிடினா என்னது? உறுதியாக பிடிப்பது. சரிங்களா? அடுத்து என்னது? பசுமரத்தாணி ஆழமாக பதிதல், மலரும் மனமும் போல, இணை பிரியாமை, பகலவனை கண்ட பனி போல அப்படிங்கிறது விலகுதல். அப்போ ஆன்சர் என்னது? 2, 3, 4, 1. ஆன்சர் சி. 157க்கு ஆன்சர் சி ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். களம்பாலில் துளி நஞ்சு போல என்ற ஓமை தொடர் உணர்த்தும் கருப்பொருளை தேர்வு செய்க. துளி நஞ்சு போல அப்படிங்கிறதோட பொருள் என்னது? தீமை. சரிங்களா? ஆன்சர் வந்து சி ஆன்சர். அடுத்து ஓமை தொடர்களை பொருளோடு பொருத்துக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது? இடியோசை கேட்ட நாகம் போல. இடியோசை அப்படிங்கிறது மிரட்சியா. அடுத்து களம்பாலில் துளி நஞ்சு போல, வன்மம், மலைமுகம் காணா பயிர் போல, ஏக்கம். அடுத்தது கல்மேல் எழுத்து போல, நிலைத்திருத்தல். இதுவும் என்னது? 2, 3, 4, 1. 159க்கு ஆன்சர் வந்து பி ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து மழை பெய்தால் நெல் விளையும் இத்தொடர் எவ்வகை வாக்கியம் என கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. மழை பெய்தால் நெல் விளையும் அப்படிங்கிறது ஒரு செய்தி வாக்கியம் அப்படிங்கிறது நிலைத்து நிற்கக்கூடிய உண்மைகள், பழமொழிகள், என்னைக்குமே மாறாத ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? செய்தி வாக்கியம்னு சொல்லுவோம். அப்போ மழை பெய்தால் என்ன செய்யும்? நெல் விளையும். இது வந்து ஒரு உண்மையாக நடக்கக்கூடிய ஒரு செயல் அப்படிங்கிறதுனால இது என்ன வாக்கியம்? செய்தி வாக்கியம். ஆன்சர் சி ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட். போர்கள் நாட்டை பாழாக்குகின்றன ஏற்ற வினாவை வந்து தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப எவை நாட்டை பாழாக்குகின்றன? ஓகேங்களா? அப்ப ஆன்சர் டி ஆன்சர். இதெல்லாம் டைரக்டா வந்து நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் 162. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. ஃபர்ஸ்ட் என்னது? ஆதிக்கம் செலுத்துகிற மொழி குயிலாக கூவி வந்தாலும் மயிலாக ஆடி வந்தாலும் மயங்கிடோம். அப்போ எதை கண்டு மயங்கிடோம் அப்படிங்கிறதான சரியான விடை. டைரக்ட் கொஸ்டின். ஆன்சர் வந்து டி ஆன்சர். 162 டி ஆன்சர். அடுத்தது வினையாளனையும் பெயரை பொறுத்துக. எல்லாமே வினையாளனையும் பெயர் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன வினையாளனையும் பெயர் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். கற்றோர். கற்றோர் அப்படிங்கிறது உயர்திணையை வந்து சொல்றாங்க. அப்போ உயர்திணை வினையால் அணையும் பெயர். அடுத்து வந்தேனை தன்மை ஒருமை வினையால் அணையும் பெயர். வந்தாயை முன்னிலை ஒருமை வினையால் அணையும் பெயர். வந்தானை படற்கை வினையால் அணையும் பெயர். அப்போ 3, 4, 1, 2. ஆன்சர் வந்து பி ஆன்சர். 163க்கு ஆன்சர் பி ஆன்சர். அடுத்து 164. அடிக்கோடு இடப்பட்டுள்ள சொல்களுக்கான இலக்கண குறிப்புகளுடன் பொறுத்துக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது? என கூறினான் அப்படிங்கிறது வினை எச்சம். காணாது
எதிர்மறை வினையெச்சம். இனிது பேசினாய் அது குறிப்பு வினையெச்சம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், நம்மளோட டெஸ்ட்டும் அட்டன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம புக்லையும் இதே கேள்விகள் வந்து நம்ம கேட்டிருக்கோம். கரெக்டா? அடுத்து படிக்க வேண்டுகிறான் நிகழ்கால வினையெச்சம். அப்போ சரியான விடை என்னது? 2, 4, 1, 3. ஆன்சர் வந்து டி ஆன்சர். 164க்கு ஆன்சர் டி ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 165. பல நாட்கள் தேடி இன்றுதான் யாப்பிலக்கணம் வாங்கினேன் என்பதில் யாப்பிலக்கணம் என்பதின் இலக்கண குறிப்பு என்னது? காரிய வாகு பெயர். இந்த யாப்பிலக்கணம் வாங்கினேன் இருக்கு இல்லையா, இப்போ திருக்குறள் கற்றேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா, அப்போ காரிய வாகு பெயர் அப்படிங்கிறது காரியத்தின் பெயர் அதன் காரணத்துக்கு ஆகி வர்றது, அதுதான் வந்து என்ன சொல்றோம்? காரிய வாகு பெயர் அப்படின்னு சொல்றோம். கரெக்டா? அப்போ திருக்குறள் கற்றேன் அப்படின்னா குறளில் உள்ள அந்த காரணத்தை வந்து கற்றேன் அப்படிங்கிற பொருள் வருதா? அதே மாதிரிதான் யாப்பிலக்கணத்தை வாங்கினேன், யாப்பிலக்கணத்தில் உள்ள அந்த புக்கை வந்து வாங்கியிருக்காங்க, அதைத்தான் வந்து இங்க மீன் பண்றாங்க. அப்போ இது காரிய வாகு பெயர், டைரக்ட் ஆன்சர். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் பொறுத்துக. சரி, ஃபர்ஸ்ட் என்னது? பொன்னி. பொன்னி அப்படிங்கிறது பொன் அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ பொருளால் வரும் பெயர். செகண்ட் என்னது? மண்ணகத்தி. மண் அப்படிங்கிறது ஒரு இடம், நிலம். கரெக்டா? அப்போ இடத்தால் வரும் பெயர். மூவாட்டையால் அப்படிங்கிறது காலவாகு பெயர். திணிதோழிங்கிறது சினையாகு பெயர். அப்போ மூவாட்டையால்னா நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். சரிங்களா? இது வந்து பருவத்தை உணர்த்தக்கூடிய பெயர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதிரையால், மூவாட்டையால், பருவத்தால், இதெல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா கால பெயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே நேரத்தில் திணி தோழின்னு இருக்கா, திணி தோழன், திணி தோழி, இதெல்லாமே என்னது? தோள்பட்டை சொல்லுவோம் இல்லையா, அந்த தோலை தான் வந்து குறிக்குது. இது என்னது? சினை, உறுப்பை குறிப்பதால் இது சினை ஆகு பெயர். டைரக்ட் கொஸ்டின் இது எல்லாமே. ஓகேங்களா? அப்ப சரியான விடை என்னது? 3, 1, 4, 2. ஆன்சர் வந்து ஏ ஆன்சர். 166க்கு ஆன்சர் ஏ ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது? இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின். அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும். விருந்தோம்பல் அப்படிங்கிற ஒரு லெசன்ல வந்து நிறைய விருந்தோம்பலை பத்தி ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுல இந்த பாடல் வரிகள் இருக்கும். அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும், இது பார்த்துருந்தீங்கன்னா ஆன்சர் ஈஸியா பண்ணிருக்கலாம். நெக்ஸ்ட் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. கருதி செயல் காலமும் அளவும் பிணி அளவும் கற்றான் உற்றான் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்களா. இது வந்து ஒரு குறள், திருக்குறள்ல இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. மருந்து அப்படிங்கிற அதிகாரத்துல எழுதப்பட்ட ஒரு திருக்குறள் தான் கேட்டிருக்காங்க. சரியான விடை என்னது? பி ஆன்சர். உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல் அப்படிங்கிறதா இந்த திருக்குறள். சரிங்களா? ஆன்சர் பி. அடுத்த கேள்வி, வெல் என்ற வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெல் அப்படிங்கிறதோட வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயர் வென்றவன். ஆன்சர் பி ஆன்சர். 169க்கு ஆன்சர் வந்து பி ஆன்சர். அடுத்து உருக்கண் என்ற சொல்லின் வேர் சொல் வந்து கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட வேர் சொல் உரு. 170க்கு ஆன்சர் பி ஆன்சர். அடுத்த கேள்வி பார்க்கலாமா? கா எனும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். இந்த கேள்வி பார்த்தீங்களா, நம்மளோட தமிழ் இலக்கணம் புக் இருக்கு இல்லையா, அந்த புக்கில் வந்து இந்த மீனிங் எல்லாமே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். கா எனும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் துலாக்கோல். அடுத்து சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்வு செய்க. மை மலடு. இதுவும் டைரக்டாக அந்த புக்லேயே வந்து கொடுத்துருக்கோம். தமிழ் புக்கில் வந்து கிராமர் புக்கில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிற டாப்பிக்கில் இந்த மீனிங் எல்லாமே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ப்ராப்பராக படிச்சிருந்தீங்கன்னா ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? அப்போ மைனா மலடு. அடுத்தது 173. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் என்னது? வெளி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. வெளி அப்படிங்கிறதோட பொருள் என்னது? பழி. அடுத்து வெள்ளினா சிற்றேலம். அடுத்து வெள்ளி அப்படிங்கிறது அறிவின்மை. வெளி அப்படிங்கிறது ஆகாயம், வான்வெளி. ஆனால் ஃபர்ஸ்ட் 2 தான் வந்து எக்ஸாக்டா வந்து பொருந்தி இருக்கு. அடுத்த உள்ளது வந்து நம்ம கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு. ஆன்சருக்கு அப்படி இந்த 2 வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு சரியான விடை என்னன்னா ஆன்சர் வந்து சி ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது நாட்டிலஸ் எனும் சொல்லின் தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாட்டிலஸோட தமிழ் சொல் என்னன்னா நத்தையின் வகைகளை தான் வந்து நாட்டிலஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். அப்போ சரியான விடை டி ஆன்சர். அரிஸ்டாலஜி எனும் ஆங்கில சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உணவுக்கலை. இதோட சரியான விடை உணவுக்கலை. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 176. சந்திப்பிழையற்ற தொடரை
தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு வந்து கேட்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் என்னது? பொறுத்தாரை பொன்னை பொதிந்து வைத்தார் போல போற்றுவார் உலகத்தார். இதோட சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா பொறுத்தாரை பொன்னை பொதிந்து வைத்தார் போல போற்றுவார். இப்பு இப்பு இப்பு. ஆன்சர் வந்து பி ஆன்சர். டைரக்டா சொல்லிடுறேன், ஆன்சர் பி ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? பொருந்தாத இணையை கண்டறிக. 177. இதுல வந்து ஆலை அப்படிங்கிறது அருகம்புல், சரிதான். அதுக்கடுத்து இதழ்னாலும் கௌதாரி, அதுக்கடுத்து உலைனா பெண்மான், ஆண்மான் இருக்கா, அப்போ இதுதான் வந்து பொருந்தாத இணை, சரியா? இதுவும் வந்து சரி, ஓகேங்களா? அப்போ சரியான விடை ஆன்சர் சி ஆன்சர். நெக்ஸ்ட் பிழையான இணையை கண்டறிக. அலகம்னா பன்றிமுள், அளவன் ஆண் நண்டு, அலகம்னா யானை திப்பிலி, அலத்தின நெய்தல் நிலப்பெண். அப்போ பிழையான இணை என்னன்னு பார்த்தீங்கன்னா அலத்தி அப்படிங்கிறது நெய்தல் நிலப்பெண் கிடையாது, இது வந்து மின்மினி பூச்சி அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? அப்போ ஆன்சர் 178க்கு ஆன்சர் டி ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நிலமடந்தை கெளிலொழுகும் இச்சொல்லை பிரித்து எழுதுக. டைரக்ட் கொஸ்டின், இதெல்லாம் ஈஸியாக வந்து நம்ம எழுதிக்கலாம். நிலம் பிளஸ் மடந்தை பிளஸ் எழில் பிளஸ் ஒழுகும், ஆன்சர் சி ஆன்சர். 179 ஆன்சர் சி ஆன்சர். நெக்ஸ்ட் 180. தொல்காப்பியரின் வைப்பு முறைப்படி முல்லையோ நில நூல் முறைப்படி குறிஞ்சியோ முதலில் இடம் பெறாமல் மருதத்தினையே முதலில் வைத்து பாடிய நூல் எது அப்படின்னா அது வந்து குறுந்தொகை, ஓகேங்களா? அது என்னது? குறுந்தொகை. இதுல எப்படி வச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல மருதம் இருக்கும், அடுத்து நெய்தல் இருக்கும், அடுத்து குறிஞ்சி இருக்கும், பாலை இருக்கும், முல்லை இருக்கும், சரிங்களா? அந்த ஆர்டர்ல தான் இந்த பாடல் வைப்பு முறை அப்படின்னு இருக்கு, கரெக்டா? அப்போ முதல்ல மருதத்தை வைத்து பாடப்பட்ட ஒரு நூல் என்னன்னா அது வந்து குறுந்தொகை, சரிங்களா? நெக்ஸ்ட் மாதமோ சித்திரை மணியோ பத்தரை உங்கள் கண்களை தழுவுவதை நித்திரை என்ற அடிகளுக்கு உரியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா தான் வந்து இதை சொல்லியிருப்பாரு. ரொம்ப நேரமா வந்து மீட்டிங் நடந்திருக்கும், அதனால அந்த நேரத்துல வந்து அவர் இந்த வரிகளை வந்து அவர் வந்து பாடியிருப்பாரு, சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணனின் எந்த படைப்பிற்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? சஞ்சாரம் அப்படிங்கிற ஒரு படைப்பிற்காக அவருக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து வழங்கப்பட்டது, சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் சாய்வு நாக்காளி அப்படிங்கிறது முகமது மீரான் எழுதியிருப்பாரு. காந்தல் நாட்கள் இன்குலாப், சரிங்களா? கையப்பம் அப்படிங்கிறது வைரமுத்து எழுதியிருப்பாரு. அப்போ சஞ்சாரம் அப்படிங்கிறதுக்கு ராமகிருஷ்ணனுக்கு விருது வழங்கப்பட்டது. அடுத்த கேள்வி பார்க்கலாமா? பொறுத்துக. இதெல்லாம் ரொம்ப தெளிவா தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். ஃபர்ஸ்ட் என்னது? அணுக்கம் அப்படிங்கிறது பாம்பு, அடுத்து உண்ணி அப்படிங்கிறது குதிரை, அடுத்து ஏனம் அப்படிங்கிறது மான், அடுத்தது கரான்ங்கிறது ஆண் முதலை. அப்போ சரியான விடை பி ஆன்சர். 183க்கு ஆன்சர் பி ஆன்சர். அடுத்த கேள்வி, பழமொழியினை நிறைவு செய்க. என்ன கொடுத்துங்க? வாழ்கிறதும் கெடுகிறதும் என்னதான்? டேஷ் என்னது? வாயிலே தான், சரிங்களா? வாழ்கிறதும் கெடுவதும் எதனால? வாயினால தான் வந்து வாழவும் செய்கிறோம் கெடவும் செய்கிறோம், அதைத்தான் வந்து அந்த பழமொழியில வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி ஆன்சர் பி ஆன்சர். 184க்கு ஆன்சர் பி. அடுத்த கேள்வி பார்க்கலாம். பேசி புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் இவ்வடியில் அமைந்துள்ள மோனை வகை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து என்ன மோனை வகை இருக்கணும்? மேற்கதுவாய் மோனை இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசு நெடில் எழுத்து, போ இது குறில் எழுத்து, பூ நெடில் எழுத்து, பே நெடில் எழுத்து. அப்போ மூன்று எங்கெங்கெல்லாம் நெடில் எழுத்து வருது? 1 3 4. 1 3 4ல முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அதை என்ன சொல்லுவோம்? மேற்கதுவாய் மூனைன்னு சொல்லுவோமா? அப்போ சரியான விடை சி ஆன்சர். சில நேரங்கள் மேக்சிமம் என்னன்னா நெடில் எழுத்துக்கள்னா எல்லாமே நெடில் எழுத்தா இருக்கணும், குறில் எழுத்துனா எல்லாமே குறில் எழுத்தா தான் இருக்கணும், விதிப்படி அப்படிதான் இருக்கணும். இங்க வந்து சப்போஸ் அவங்க வந்து இல்ல குறில் நெடில் ரெண்டையுமே கலந்து நான் ஆன்சரா கொடுக்குறேன்னா சப்போஸ் முற்றுமுனை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா மேற்கதுவாய் முனை தான், ஓகேங்களா? அடுத்தது ஞானச் சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணருக்கு ஞான தமிழ் புரிந்த நான் இத்தொடர்களில் இடம்பெறும் மோனை சொற்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ முதல் சொல் ஒன்றி வந்தால் மோனைன்னு நமக்கு தெரியும். அப்போ ஞான சுடர் விளக்கு ஞானத்தமிழ், இதுதான் வந்து சரியான விடை. அடுத்த கேள்வி பார்க்கலாம். செறிவு எனப்படுவது கூறியது மறாமை, அதுக்கடுத்து நிறை எனப்படுவது மறைப்பிறை பிறர் அறியாமை, பாடலடிகளில் இடம்பெறும் இயைபு சொல்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இயைபுனா இறுதியில வரக்கூடிய சொற்கள் எழுத்துக்களோ ஒரு சீர்களோ அசைகளோ ஒன்று போல வந்தால் அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? இயைபு சொற்கள்னு சொல்லுவோம். அப்போ அமை அமை, சரியான விடை மறாமை அறியாமை, ஓகேங்களா? ஆன்சர் டி ஆன்சர். அடுத்த கேள்வி பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் பிறவினை வாக்கியம் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க.
ஃபர்ஸ்ட் என்னது கண்டனல் வராது, காண்பித்தாள் அதுவும் வராது, அதுக்கடுத்து அதை கண்டு வந்த மாணவர் இவள் காண்பித்தாள். அப்ப பிறவினை அப்படிங்கிறது காண்பி, காண்பின்னு இருக்கா, வி பி இதெல்லாம் வந்தா இது வந்து என்ன சொல்லுவோம், பிறவினைன்னு சொல்லுவோம். கான் அப்படிங்கிறது காண்பிங்கிறதுக்கு பிறருக்கு வந்து காண்பிக்கப்படக்கூடியது. சரிங்களா? அப்போ காண்பித்தாள்னா வேறு ஒருவருக்கு வந்து காண்பிப்பதனால இதை காண்பித்தாள்னு சொல்லுவோம், பிறவினை வாக்கியம். அடுத்த கேள்வி, பொருந்தா சொல்லை கண்டறிக. சேர்க்கிறேன், சேர்ப்பேன், சேர்த்தேன். அப்போ பொருந்தாதது என்னது, சேர்கிறேன். இது வந்து என்ன, தன்னை சொல்லுவது. மற்ற மூணுமே என்னது, பிறரை சொல்லுவதனால அதை என்ன சொல்றோம், பிறவினைன்னு சொல்றோம். சேர்கிறேன் மட்டும் தன்வினைன்னு வரும். சரிங்களா? தன்னை பற்றி சொல்வதனால இது வந்து தன்வினை அப்படிங்கிற மாதிரி வருது. அப்போ 189க்கு ஆன்சர் சி ஆன்சர். அடுத்த கேள்வி பார்க்கலாம். 190 இதுல என்னது, அரண் எனப்பட்டதை இல்வாழ்க்கை. குறளடி எவ்வகை வாக்கியம், படு பட்டது அந்த மாதிரி வந்தா அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், செயப்பாட்டு வினை அப்படின்னு சொல்லுவோமா. ஆனா இதுக்கு வந்து ஆன்சர் கீ என்ன கொடுப்பாங்க அப்படின்னு தெரியல. ஆனா நம்மளோட விடைப்படி செயப்பாட்டு வினையாக தான் வர வேண்டும். சரிங்களா? நெக்ஸ்ட் 191 எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. கிளி பழத்தை கொத்தி தின்றது. இது வந்து என்னன்னா செய்தி வாக்கியம். மேக்சிமம் வந்து செய்தி வாக்கியம் வரணும், பிறவினை தவறு இது வராது, விளைவு வாக்கியம் வராது. சரிங்களா? அப்போ ஒன்று செய்தி வாக்கியம் வந்து அதிக அளவில் வாய்ப்பு இருக்கிறது செய்தி வாக்கியம் தான். செயல் வாக்கியம் வந்து வர்றது ரொம்ப கம்மி. சப்போஸ் இந்த ரெண்டுலையும் ஏதாவது ஒரு விடை வந்து கொடுக்கலாம், ஆனால் மேக்சிமம் செய்தி வாக்கியம் கொடுக்க தான் வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் கேள்வி பார்க்கலாம். 192 ஆகு பெயரை வச்சு கேள்வி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது, வகுப்பு கலைந்ததுன்னா இடவாகு பெயர், கொழுந்து நட்டனர் சினையாகு பெயர், பொழுது சாய்ந்தது அது காலவாகு பெயர், கார் பெய்தது பண்பாகு பெயர். அப்ப கார் அப்படிங்கிறது கரிய நிறத்தையுடைய மேகம் பொழிந்தது அப்படின்னு சொல்லலாமா. அப்ப அந்த கருமை அப்படிங்கிற பண்பை கொண்டு வந்ததுனால இது வந்து பண்பாகு பெயர் அப்படின்னு சொல்றோம். பொழுது சாய்ந்தது அப்படிங்கிறது ஒரு காலத்தை அடிப்படையாக வச்சிருக்கிறதுனால இது வந்து காலவாகு பெயர் அப்படின்னு சொல்றோம். அப்ப சரியான விடை என்னது, 2 3 4 1 ஆன்சர் டி ஆன்சர். 192க்கு ஆன்சர் டி. அடுத்தது, வேற்றுமை உருபினை ஏற்கும் போது தன்மை முன்னிலையில் திரியும் வேற்றுமை உருபுகளை பெயர்களை கண்டறிந்து வந்து பொறுத்துக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது, யான் அப்படிங்கிறது என்னது, என் வருமா. அடுத்து நீர் அப்படிங்கிறது நீர் அப்படிங்கிறது பன்மை, அப்படின்னு வரணும். அடுத்து யாம் அப்படிங்கிறது எம், பன்மைன்னு வருது அதனால எம். நீங்கிறது ஒருமையில வருது அதனால அப்படின்னு எடுக்கணும். சரிங்களா? அப்ப ஆன்சர் என்னது, 193க்கு பி ஆன்சர். சரியா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். அருகோணம் எவ்வகை பெயர். கோணம் அப்படிங்கிறது பண்பு பெயர், அருகோணம் அப்படிங்கிறது ஒரு வடிவத்தை வந்து சொல்றதுனால இத வடிவ பண்பு பெயர். 194க்கு ஆன்சர் டி ஆன்சர். அடுத்து அகர வரிசையில் சொற்களை சீர் செய்தல் அப்படின்னு வந்து கேட்கப்பட்டிருக்கு. 195க்கு ஃபர்ஸ்ட் என்னது, கா கு சே இச்சு சோ, சேல சே சோன் வருதா. அப்ப சரியான விடை ஆன்சர் வந்து பி. டைரக்டா நம்ம வந்து எழுதிடலாம். ஆன்சர் 195க்கு பி ஆன்சர். அடுத்தது 196 அகர வரிசைப்படி சொற்களை வந்து சீர் செய்தல் அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கும் சரியான விடை என்னது, சி ஆன்சர். திண்ணை துணி தென்னை தொட்டி. ஓகேங்களா? ஆன்சர் வந்து சி ஆன்சர். அடுத்து வீல் எனும் வேர் சொல்லின் வினை எச்சம் கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. வினை எச்சம் அப்படின்னா என்னது, வீழ்ந்து. அப்ப பெயரெச்சம்னா தான் வீழ்ந்த, வினை எச்சம்னா வீழ்ந்துன்னு வரும். சரிங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். வாள் என்ற வேர் சொல்லின் வினைமுற்றை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் டைரக்டா நம்ம வந்து எழுதிடலாம். வாழ்க அப்படிங்கிறது இதோட சரியான விடை. இதோட வேர் சொல்லோட வினைமுற்று என்னது, வாழ்க. வியங்கோல் வினைமுற்றுன்னு சொல்லுவோமா. அப்போ முற்று பெற்று வந்துள்ளது, கா அப்படிங்கிற ஒரு வினை விகுதியை வந்து பெற்று வந்துள்ள ஒரு எழுத்து சொல்லுதான் என்னது, வியங்கோல் வினைமுற்று சொல். அப்போ வாழ்க. அதுக்கடுத்து வாழ்தலை வாளா இதெல்லாம் எதிர்மறை சொற்களா வரும். இதுவும் எதிர்மறை வினையச்சமா வரும். ஓகேங்களா? ஆனா டைரக்டா நமக்கு வினைமுற்றுன்னு கேட்டிருக்கிறதுனால சரியான விடை வாழ்க. சரிங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். 199 பொறுத்துக. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சிறப்பு தமிழ் புக் இருக்கு இல்லையா, அதுல இருந்து கேள்விகள் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, விட்ட ஆகு பெயர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா தஞ்சாவூர் வந்தது. விட்ட ஆகு பெயர் தஞ்சாவூர் வந்தது. விடாத ஆகு பெயர் புலி தின்றான். எண்ணல் அளவை ஆகு பெயர். இந்த ரெண்டை வச்சே நமக்கு பாத்தீங்கன்னா ஆன்சர் என்னதுப்பா, பி ஆன்சர். 199க்கு ஆன்சர் பி ஆன்சர். அடுத்த கேள்வி பார்க்கலாம். பொறுத்துக.
போறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, புலி நட்டான்னு கொடுத்துருக்காங்களா. இதெல்லாம் என்னது, ஃபர்ஸ்ட் இருமடி ஆகு பெயர். அடுத்தது கார் அறுத்தான் அப்படின்னு வந்து கேட்கப்பட்டிருக்கு. கார் அறுத்தான் அப்படிங்கிறது மும்மடி ஆகு பெயர். அடுத்து அறுபதம் முரளும் அப்படிங்கிறது அடையெடுத்த ஆகு பெயர். மக்கச்சுட்டு என்மனார் புலவர் அப்படிங்கிறது இருபெயரொட்டு ஆகு பெயர். அப்ப ஆன்சர் 200க்கு ஆன்சர் வந்து பி, ஆன்சர் வந்து ஏ ஆன்சர். 200க்கு ஆன்சர் வந்து ஏ ஆன்சர். 3 1 அடுத்து 4 2 சரிங்களா. ஓகே 60 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். இதில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 90% இல்லை 80 to 90% நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சில கேள்விகள் மட்டும் கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். கரெக்டாக கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய கேள்விகள் வந்து நம்மளோட புக்ஸில், அதாவது ஜென்ரல் தமிழ் புக்கில் இருந்தே, இலக்கண புக்கில் இருந்தே நிறைய கேள்விகள் வந்திருக்கு. அதையும் நாங்கள் வந்து நோட் பண்ணி நான் சொல்கிறேன். ஓகேங்களா. சரி, அதை ப்ராப்பராக படிச்சிருந்தீங்கனாலே ஓரளவு நல்லாவே நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்ல ஸ்கோர் எடுத்து நெக்ஸ்ட் லெவலில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு சர்வீஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசன் அகாடமியோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ.